வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T3 Pro 5G மொபைல், இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா சாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கேமரா ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் விவோ T3 Pro 5G மொபைலோடைய 16 MP செல்ஃபி கேமராவில் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் வாக் பண்ணும்போதே ஷூட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு போர்ட்ரேட் மோடில் செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ரேட் மோடில் செல்ஃபி வீடியோ எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்காவது நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் விவோ T3 Pro பெஸ்ட் மொபைலாக இல்லையாங்கிறது கேமராவில் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விவோ T3 Pro 5G மொபைலோடைய 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 4K 30 FPSல உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டக்குன்னு தான் ஆகுது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங். ஸோ இதில் நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 6, 7, 8, 9, 10x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ 10x ஜூம் பண்ணி நம்ம ஷூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 10xல் நமக்கு இதில் டப்பாவில் கையில் வச்சுன்னு பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஓகே, டப்பாவை இப்படி எங்கேயோ ஓரமாக வச்சுட்டு பார்ப்போம். ஸோ 10x ஜூம் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்காவது நமக்கு கிளியரான ஒரு அவுட்புட் கிடைக்குதான்னு மட்டும் பார்ப்போம். ஸோ பாக்ஸ் மாட்டிச்சு. ஸோ 10x ஜூமில் நமக்கு கிளாரிட்டி இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 60 FPSல நான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ 60 FPSல ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்டு ஃபோக்கஸிங் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹியூமன் சப்ஜெக்டாகவும் அண்ட் ரியர் கேமராவில் நேச்சுரல் சப்ஜெக்டாகவும் ஷூட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவோ T3 Pro 5G மொபைலில் ஷூட் பண்ணது தான். ஸோ இதில் ரியர் கேமரா அண்டு செல்ஃபி கேமரா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதில் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் ரியரில் 8 MP கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் பாயிண்ட்டை பற்றி ஒரு விஷயம் பேசியே ஆகணும். 8GB RAM 128GB வேரியன்ட்டு விவோ T3 Pro பார்த்தீங்கன்னா 25,000. அதுவே விவோ V40 பார்த்தீங்கன்னா 35,000. அதுவே விவோ V30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000க்கு இப்போ கிடைக்குது. 3 மொபைலுமே ஒரு 2,000 3,000 கார்டு ஆஃபர் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் 3 மொபைலுமே ஒரே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸர் தான். ஸோ 3லேயும் 80 வாட் சார்ஜர் தான். பட் V30ல் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. இதில் விவோ V40 அண்டு V30 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரியரில் 2 கேமராவுமே 50 MP, செல்ஃபி கேமராவும் 50 MP. பட் இந்த விவோ T3 Proவில் உங்களுக்கு செல்ஃபி கேமரா 16 MP அண்டு ரியரில் 8 MP அல்ட்ரா வைடு, 50 MP மெயின் கேமரா. ஸோ கேமராவுடைய அவுட்புட் ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஓவர் ஷார்ப்பனிங் நல்லா பண்ணுது. ஸோ அதனால் டீட்டெயில் லெவல் நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணுது. செல்ஃபி கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமாகவே பண்ணுது. செல்ஃபியில் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மோல்ஸ்லாம் வந்து இல்லாத அளவுக்கு ஷைனிங் அண்டு ஷார்ப்பர் பண்ணுது. ரூம் லைட்டிங் கண்டிஷன் லோ லைட்லாம் நான் எடுத்திருக்கேன். பட் அதெல்லாம் அட்டாச் பண்ணல. அதெல்லாம் வந்து ஷார்ப்பனிங் நல்லா பண்ணுது. டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. நாய்ஸ் கம்மியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரிஜினலான அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸ்லைட்லி ஷார்ப் அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷார்ப் பண்ணும்போது அந்த கலர் அக்யூரஸியும் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் அங்கங்கே கருப்பு கருப்பாக ஷேடோஸ்லாம் இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின் கலருக்கே அதை மாற்றிடும்.
அதே மாதிரி நீங்கள் ரூம்குள்ளே ஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒயிட் கலர்னால் அது ஃபுல்லாகவே ஒயிட்டாக மாற்றிடும். அதில் லைட்டாக ஷேடோஸ் இருந்தால் கூட அதையுமே வந்து ஒயிட்டாக மாற்றிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் ஒரிஜினல் அவுட்புட் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ கலர் அக்யூரஸியை தவிர மற்றபடி எனக்கு பார்த்த உடனே அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக இருக்கும். பீக் பிரைட்னஸ் என்னவோ 4500 நிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹெச்டிஆரில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். சன்லைட் விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டிலாம் தெரியல. ஸோ இதை விட நான் யூஸ் பண்ண பழைய மொபைல்ஸ்லாம் இன்னுமே சன்லைட் விசிபிலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ சன்லைட் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. பட் இவங்க சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஆகா ஓகோ அப்படின்ற அளவுக்கு சூப்பராலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக தான் இருக்குது இந்த மொபைல். இந்த பர்டிகுலர் மொபைலில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். நான் எடுத்த எல்லா ஸ்னாப்ஸுமே கண்டினியூஸாக அட்டாச் பண்ணிட்டேன். எல்லா இமேஜுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எதுலேயுமே வந்து ஷேடோஸோ இல்லை ஒரு மாதிரி பிளர்ராக வர மாதிரியோ அந்த மாதிரி ஃபீலிங் அவுட்புட்டு இதில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஒரு ஸ்னாப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு நல்லாவே ப்ராசஸிங் பண்ணி ஒரு சூப்பரான அவுட்புட்டவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 2x 5x எல்லாம் நம்ம ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கும்போது கூட ஒரிஜினலாக இவ்வளோ ஷார்ப்பான ஒரு அவுட்புட் கிடைக்குமான்னு தெரியாது. பட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு அவுட்புட் நமக்கு கிளியராக கிடைக்கும். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய குறைபாடு டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து பகலில் 12 மணி 1 மணிக்கு நம்ம ஷூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மொபைலில் பார்க்குறதுக்கு கிளியராக தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது டிஸ்பிளேயில். ஸோ அதனால் நமக்கு உச்சி வெயிலில் நம்ம ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணுறோமா, இமேஜ் கிளியராக தெரியுதா, எது வரைக்கும் கவர் ஆகுது, அந்த மாதிரி டவுட்லாம் சம்டைம்ஸ் வரும். பட் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குது, லோ லைட் அப்படின்னும் போது நமக்கு அந்த இமேஜ் வந்து கிளியராகவே தெரியுது. டிஸ்பிளே அப்போ நல்லா பிரமாதமாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், செல்ஃபியில் போர்ட்ரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் ஹியூமன் சப்ஜெக்ட் இன்னும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ செல்ஃபியில் உங்களுக்கு ஓரளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி லோ லைட்டில் உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி இதில் அட்டாச் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.